மூலமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது இந்த திருச்சபையிலே யாரை கடவுளாக கும்பிடுகின்ற இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? நான் பாக்கியமா இருக்கிறேன். சிலர் பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் நல்லா 2 பிள்ளையோட சௌரியமா அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும் போது சொன்னேன், கூடாரங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வருமான வரி சோதனை பண்ணுவாங்க, இருக்கட்டும், ஆனா வீடு கட்டணுங்க போல பணம் எடுத்துட்டு போன ஏன் நான் நல்லா இருக்கணுங்கிறீங்களே, என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடணுங்க. அதாவது முன்ன வந்து பிரிச்சு பண்ண, இப்ப மொத்தமா பண்ற. இப்ப கூட மாமண்டூர்ல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தனா சும்மாவா? நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கமா திட்டத்தை நிறைவேற்றிருக்கா? பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஐ.ஜி. செல்வராஜ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவருக்கு சொல்லணுங்கிறதுல எங்களுள்ள ஒருத்தராக இருக்கின்ற அண்ணாச்சி விஜய் சந்தோஷம் அவர்களே, டாக்டர் தான் சொல்லணும், இருந்தா கூட இங்க எனக்கு அத்துமீறி, ஏனென்றால் அவர் செஞ்ச பணி நான் பின்னாடி சொல்றேன் என்னங்கிற. அதே மாதிரி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் அவைத்தலைவர் அண்ணன் பண்ருட்டியார் அவர்களே, இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களே, மற்றும் மேடை வீட்டிற்கும் தலைவர் பெருமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றின்னு சொல்லும் பொழுது, இந்த டாக்டர் பட்டம் கொடுத்த இந்த திருச்சபைக்கு, அதுலேயும் டாக்டர் ஜான் அதாவது அவர் வந்து ஜான் வந்து நேராக வந்து எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த திருச்சபை எல்லாத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நன்றியை சொல்லுகிறேன். அதே போல இந்த திருச்சபை மூலியமா கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட வட சென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும் என் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என் வீட்டிலிருந்து வழிநடுக எனக்கு ஒரு வரவேற்பு, என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, அதாவது அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைத்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க ராத்திரி பகலுமாக இந்த மழை, அன்னை சொன்னபடி மழை பெஞ்ச நேரத்தில் மழை விட்டுருக்கு, இருந்தாலும் தைரியமாக கட்டினாங்களே. கிளைக்களமாக இருக்கட்டும், வட்டமாக இருக்கட்டும், பகுதியாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கட்டும், யாரா மிக அற்புதமான அவங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த டாக்டர் பட்டங்கிறது எனக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். நிச்சயமாக என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு, மக்களுக்கு கிட்ட தான் நான் கொடுப்பேன். உரித்தாகும் அவங்களுக்கு தான், தவிர எனக்கு நான் இங்க அரசியல் பேசலாம்னா கூடாது. ஏனென்றால் இது பொதுவான ஒரு இடம், அதனால் அரசியல் பேச நான் வரவில்லை. அரசியலும் பேச மாட்டேன் அதை நினைச்சுக்கிட்டு பத்திரிகையாளங்க ரொம்ப நேரம் இருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும் பொழுது சொல்லுவாங்க,
சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மை. நீங்க என்னைக்குமே சிறுபான்மை கிடையாது. நீங்க ஏன் உங்களை நீங்களே தரம் கொடுத்துக்கிறீங்க? சிறுபான்மை என்பது கிடையாது. நீங்க பெரும்பான்மைங்கிற நிரூபிக்க 7 மாசம் தான் நிரூபிப்பீங்க. என்ன விஜயகாந்த் ஏதோ அரசியல் பேச மாட்டேன்னு உண்மையே சொல்லு. என்ன சிறுபான்மை? அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆக எதையுமே செய்யல. இன்னைக்கு சிறிது காலம்தான் இருந்தா யாரு, அதாவது இந்த திருச்சபையிலே யாரை கடவுளாக கும்பிடுகின்ற இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னா? ஒரு கண்ணத்தை இறந்தால் மறுகணத்தை காட்டுனார். ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது. ஏங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கை ஒழுக்கி விட்டுரும். அதே மாதிரிதான் இந்த மக்களும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தான் இந்த 7 மாசம் நீங்க என்ன வேணாலும் பண்ணு. அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. யார் என்னமாலும் பண்ணட்டும். இன்னைக்கு கூட நாட்டில் என்னுடைய ராஜ்யம் படத்திலிருந்து பார்த்தேன், பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் வைத்து குடிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலே நான் தைரியமாக இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு பிறந்தநாள் நான் கொண்டாடலன்னு சொல்லி இப்போ சமீபமாக 2007 தான் கொண்டாட ஆரம்பித்தேன். இலங்கை தமிழருக்காக நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். நான் கட்சி தோழரும் இல்லை, நீங்கள் கொண்டாடணும் போது அப்படி நான் கொண்டாடணுங்கிறது இல்லை. எனக்கு சால்வை போடுறதோ மாலை போடுறதோ அது தேவை கிடையாது. என்னை நம்பி இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுங்க நான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சேன். அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள்ல சொல்லுவாங்க. நான் பாக்கியமா இருக்கிறேன், சிலர் பாக்கியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் நல்லா 2 பிள்ளையோட சௌரியமா இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். இவ்வளவு பிரச்சனை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குதுன்னா அது சும்மாவா? அதுதான் தெய்வம். எனக்கு என்னைக்கோ கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே பேசினாங்க, கிடைக்க விட மாட்டாங்க. எப்படியோ ஒருவேளை எப்படிதான் இந்த திருச்சபைக்கு தெரிஞ்சு விட்டாங்களா இல்ல விடலையா இல்ல அவரை மீறி வந்துருச்சா எனக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உண்மையிலே இந்த டாக்டர் பட்டம் நான் ஏன் இந்த உதவிகளை பண்ண என் மக்களுக்காக, என் தோழர்களுக்காக, என் தொண்டர்களுக்காக தான். இது பத்தி ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த 10,000 ரூபாய் பெண்கள் இந்த நாட்டின் கண்களுக்கு திட்டத்தை நான் பண்ணேன். அப்ப எல்லாரும் பண்ண விட, நீங்க கூட பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போடணும் போது ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 10,000 ரூபாய் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அந்த திட்டத்துக்கு 30,000 ரூபாய் போடுனாங்க. எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா, எங்கயா இவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறாங்க இல்ல பெண்களுக்கு எங்க உதவுறாங்க நீங்க நினைக்கணும் மக்களை. இதை பேசினால் விஜயகாந்த் குற்றவாளி, எங்கிருந்து எங்கு பேசி அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுற உண்மையே பேசுறேன். எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலையும் போதிக்கிறது என்ன? அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும் போது சொன்னேன், கூடாரங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்கு? எல்லாம் மூணுலையுமே அன்பு, கருணை, பண்பு, மனித நேயத்துக்கு தானே எனக்கு அவார்டு கொடுத்துச்சு. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. பக்ரீத்தில் நான் வந்து ஏன் ₹1,00,000 இன்னைக்கு கறி வாங்கி கொடுத்து ஒளிமுகது பேட்டையில் நடத்தினா என்ன? அதற்கு காரணம் நபிகளாக சொன்னார், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இழப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இலவசங்கிற பேர்ல ஏதோ கொடுத்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல. சரி, விஜயகாந்தன் யோகியனா? விஜயகாந்தன் கம்ப்யூட்டர் கொடுக்கறானே, கம்ப்யூட்டர் கொடுக்கிறேன். ஏன்?
அதாவது முடியாதவர்களுக்கு அறிவு பசியை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொழிலை கத்துக்குங்க அப்படிங்கிறதா நான் சரி. ஆக இதை தப்பும்பாங்க. விஜயகாந்த் எப்படி வரக்கூடாது. ஆக இதுல பிடிவாதம் என்றாலும் நான் சொல்லுவேன், கள்ளழகருங்கிற படத்துல அதாவது சொல்லுவாங்க, பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், கள்ளழகர் படத்துல சொன்னேன், வலது கை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடது கையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். வீடு கட்டணும்னு நான் நினைப்பேன், வீடு கட்ட விட மாட்டாங்க. வருமான வரி சோதனை பண்ணுவாங்க, இருக்கட்டும், ஆனா வீடு கட்டணுங்க போல பணம் எடுத்துட்டு போகணும். ஏன்? நான் நல்லா இருக்கணுங்கிறதுல, என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அதற்கு உண்டான வீடு இல்லையா, அந்த வீடு கட்டணுங்கிறக்கா எவ்வளவு போராடிருக்கேன். மனைவி கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக இதைத்தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கத்துக் கொடுத்தவர் யார்? என்னுடைய குருநாதர் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற? காசு பணத்தை கொண்டு போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போக போறீங்களா, இல்ல காசுல தான் எரிக்க போறீங்களா? சந்தன கட்டையால எரிக்கலாம், காசு இல்லை. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? இல்ல புதப்பாங்க. ஃபாரின்ல கூட என்ன பண்ண, நீளம் 6க்கு 3 அதிகம் வரைச்சு குத்த வச்சு வைக்கிறான். இப்படிக்கிறான், சும்மா 2 அடி போகுது, இதுக்குள்ள சொருங்க 3 அடிக்குள்ள. ஸோ அதுக்கு கூட இடம் இல்லையே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு படம்? மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்து. இதைத்தானே நீங்க சொல்லுது ஒவ்வொரு மதத்திலையும். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது. அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நன்றாங்க நீங்களாம் சிந்தி, நீங்கெல்லாம் உதவி பண்ணணும். நல்லா ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் கழுத்துல ஒரு செயின் இருக்கு, எங்க அப்பா அவன் கொடுத்தாரு. சாதாரண ரிக்ஷாக்கார் தான் என்னுடைய நண்பர்கள்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமானம் வச்சு, அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கடா செயின் எங்கடா வாட்சேன். அன்னைக்கு நான் சபதம் போட்டேன், நான் வாட்சின் செயின் நீங்கள் கொடுத்ததை கட்ட மாட்டேன், நான் என்னைக்கு சம்பாதிக்கிறேன்னு அன்னைக்கு கட்டுவேன். சம்பாதிச்சதை இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள். ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது முன்ன பிரிச்சு பண்ண, இப்போ மொத்தமாக பண்றேன். இப்போ கூட மாமண்டூரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தனா சும்மாவா? அது ஒரு 50 லட்ச ரூபா செலவு என்பது சும்மாவா? யாருக்கு சும்மா 50 லட்ச ரூபாங்கிறது? ஒவ்வொருத்தங்க நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு என்னுடைய இசை வெளியீட்டு விளையாட கூட பேசினார் ஒரு நடிகர். என்ன சொன்னார்? சத்யராஜ் சார் எது இருந்தாலும் முன்னாடி ஓடி போய் அள்ளி கொடுத்துருவார், என்னால் முடியாது. அதை விட நேற்று டிவியில் பார்க்கும்போது அமீர்கான் அவர்கள் பாராளுமன்றமே போனார். பாராளுமன்றம் போய் என்ன சொன்னார் அமீர்கான் அவர்கள்னா, சத்துணவு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அவர் மதத்தை பார்க்கவில்லை, அங்குள்ள ஏழ்மையை தான் பார்த்தாருங்கிறதான் சொல்லவர். சத்துணவு எல்லாரும் கொடுக்கணும் போய் எல்லாருமே பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் உதவுங்க, குழந்தைகளுக்கு சத்துணவு. ஏனென்றா இன்னைக்கு சத்தே கிடையாது. எத்தனையோ ஊர்களில் சத்து இல்லாத குழந்தைகள், சவள பிள்ளைகள் இருக்கு. 3 நேரம் சாப்பிட்டவன் 2 நேரம் சாப்பிட்றான், 2 நேரம் சாப்பிட்டவன் 1 நேரம் சாப்பிடும். அந்த அளவுக்கு இந்த நாடு இருக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்க மக்களே. இப்பவும் சொல்றேன், இவங்க சொல்லலாம், இந்த கிறிஸ்துவ திருச்சபையிலிருந்து நான் சொல்லுகிறேன், என்னை எல்லாரும் சிலுவைப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்களே, நான் கேட்டதில்ல, இந்த நாட்டில் ஏழைகள் இருக்கக்கூடாது. நாடோடி மண்டல் எம்ஜி சக்கரபாணி பேசுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சட்டம் போடுறீங்களேன்னு எம்ஜிஆரை பத்தி பேசுவார். அப்படி என்றால் மாட மாளிகை கூடலாம், அப்படி என்றால் குடிசை, தேவையில்லாத குடிசைகள் இல்ல. அப்படின்னா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இருக்காதான் பாரு. கிடையாது, தப்பு நீ பண்ற. குடிசைகள் தான் இருக்காது, மாட மாளிகை கூட கோபுரம். ஏன்? அதைத்தான் சொன்னேன், வறுமையை ஒழிப்பேன், நான் வருமானத்தை பெருக்குவேன். அதற்கு திட்டத்தை திட்டுறீங்களா? அப்ப சொல்லிடுவேன். சொன்ன அரையும் குறையுமா செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவான். நான் செஞ்சுட்டேன். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கமாக திட்டத்தை நிறைவேற்றிருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு வீட்லையும்
ஒரு 500 ரூபா குடும்ப நிதியாக கொடுங்கன்னு. அதை இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருக்கு. அது மாத்திரம் எப்படி முடியுது, இதை மாத்திரம் எப்படி சாத்தியப்படலைங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்க மக்கள். நான் சொல்லலை, ஏனென்றால் நான் பேசினா வேற பக்கம் போயிருங்கிறத நான் அதை பற்றி பேச விரும்பலை. என்னுடைய படப்பிடிப்பில் இனிக்குமல் நடக்கும் பொழுது நான் சொன்னேன், சரியாக எழுதலை, சில பத்திரிகையில் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். சோபா அவர்கள் கையை வைக்கும் பொழுது வாங்க வந்துட்டாங்க கதாநாயகன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோறு போடணும், இலை போட்டு சாப்பாடு. அன்னைக்கு தான் உழவன் மகன்கிற படத்தில் போட ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டுக்க என்ன விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போடுறீங்களான்னு தான் சொல்றாங்களே. ஆக விஜயகாந்துங்கிறது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருக்கேன். அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன்.